ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. ராஜ பரிவாரங்கள் என்பது இந்த ராஜாவசம் யானைப்படை, குதிரைப்படை, காளைப்படை, காலாட்படை என எல்லாம் இருக்கும். வெண்கோல், செங்கொற்றம் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ராஜ பரிவாரங்கள். ராஜராஜ சோழன் மரணத்தை தழுவுவதற்கு முன்னாலே அமங்கலமான காரியங்கள் நிறைய நடைபெற்றன. ராஜராஜ சோழன் மறைந்து விடுகிறான். ராஜேந்திர சோழன் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அறிஞர்கள், ஞானிகள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஏன் இப்படி இருக்குது, இது எப்படி விஸ்தரிக்கிறதுன்னு கேட்கிற போது, சோழ நாடு மீண்டும் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தர்களினுடைய சாபத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும். நீங்க இது போல ஒரு கோவிலை ஜெயங்கொண்டத்துல கட்டுங்க. அறிஞர்கள் சொன்னதை போலவே கோவிலை கட்டினார். கும்பாபிஷேகத்துக்கு பதிலாக 18 சித்தர்களுக்கு மலர் பந்தல் அமைத்து கும்பங்களை ஸ்தாபிதம் செய்து, எப்பொழுது இந்த 18 சித்தர்களை ராஜ பரிவாரங்களோடு சேர்ந்து வழிபட்டானோ பாப சாப தோஷங்கள் நீங்கியது, பஞ்சமானுஷ சாபங்கள் அகன்றது, தலைத்தது, மேலோங்கியது, செல்வம் கொளித்தது, சோழ நாடு சோறுடைத்து என்கின்ற அந்த பெயரும் வந்தது. அப்படிப்பட்ட இந்த சித்தர்களுடைய வழிபாடு 1000 வருடங்களாக மறைந்து போனது. 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனிப்பெரும் கோவிலை அமைத்து இந்த வழிபாட்டை கொண்டு வர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை சத்யேந்திரனுடைய மிருகசீரிட நட்சத்திரம் வருகிற போது என மிக பிரம்மாண்டமாக 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஊர்வலம் வரும். நான் முதல் தடவை இந்த பூஜையில கலந்துட்டு இருக்கேன். ராஜ பரிவாரங்கள் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அந்த பிரார்த்தனை எல்லாருக்குமே சத்தியமா நிறைவேறும், அதுதான் உண்மை. இந்த மாதிரி வழிபாட்டு புறம் என்னோட அனுபவத்துல முதல் முறையா நான் பாக்குறேன். அற்புதம்னா அற்புதம் பா. இதுவரையில நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா. அப்படியே மெய் சிலித்துட்டேன். ஆத்மார்த்த பூஜை. இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் நாங்கள் அட்டென்ட் பண்ணதே இல்லை. பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்த ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது நம்பிக்கை. 18 சித்தருக்கும் ஒரே இடத்துல இது பார்க்கறதே ஒரு பெரிய விசேஷம். இது மாதிரி எங்கேயுமே நடத்தப்படலை இந்த கோயில்கள்லையும். அப்படி ஊர்வலமாக வந்து இந்த இடத்துல இரவு கும்பங்களை ஸ்தாபித்து அடுத்த நாள் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒட்டுமொத்தமா யானை, குதிரை, காளை, வெண்கொற்றம், செங்கோல் அத்தனையும் சரணடைஞ்சு சித்தர்களை வணங்கணும்னா, இது மாதிரி ஒரு விசேஷமான பூஜையை நான் பார்த்ததில்ல. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம். குரு பூஜையில கலந்து கொண்டு அந்த மகா குரு மக்களுக்கு அருளாசை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். நான் கனடாவிலிருந்து வருகிறேன். எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்தது. அவருடைய சேவைகளுக்கு அளப்பரியது. சித்தரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறை வந்து இங்கே அதே முத பார்க்குறோம். நாங்கள் நம்ம உள்ளே போய் பார்க்கும் போதே நம்மளுடைய பவரை உணர முடிஞ்சிச்சு. ஒரு பூஜையை நடத்துவது என்பது மிகவும் கடினம். அவ்வளவு பெரிய பூஜையை ஒரு மனிதனாக நடத்தி இருக்கிறார். திருவண்ணாமலை கிரிவலம் போற மாதிரியான ரொம்ப அற்புதமான அனுபவமா இருந்துச்சு. உணர்வு பூர்வமாகவும் ரொம்பவும் ரியலைஸ் பண்ணி என்னன்றதை உணர்த்தி இருக்காரு. உடலை நான் மறந்துட்டேன். அந்த ஆத்மீக உணர்வு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவரை பார்த்துட்டு பேசிட்டு போனா எல்லாமே சக்சஸ். நம்பி வந்தா நல்லது நடக்குங்க. இப்போ பூஜை பண்றதுனால நம்ம ஒரு ட்ரீம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. எல்லாரும் வாங்க, சித்தர்களை கும்பிட்டோம்னா நம்ம நவகிரகங்கள் வழிபாட்டுல இருந்து நம்ம நல்லா பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி கலந்துக்கிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்க மட்டும் இல்ல, இங்க வந்திருக்க எல்லாருமே ஐயாவால பயனடைஞ்சவங்க தான் வந்திருக்காங்க. நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஐயா செய்யறது எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்குது. அந்த இடத்துல இருந்தாலே யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அத்தனை பேருடைய பாப சாப தோஷ தடைகள் நீங்கும். வெற்றி மேல வெற்றி உருவாகும். ஒவ்வொரு வருடமும் இந்த பூஜைக்கு வர்றவங்க வெற்றி கனிகளை பறித்து அடுத்த ஆண்டு பல 100 மக்களை சேர்த்து வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. முகவரி ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.